ஒரு வழியா நம்ம தளபதி அவரோட கட்சி ஃபிளாகை ஆகஸ்ட் 22ஆம் தேதி, அதாவது மெட்ராஸ் டே அப்படின்னு அழைக்கப்படுற நாள்ல வந்து வெளியிட்டிருக்கிறாரு. விச் இஸ் வெரி வெரி குட். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ரசிகர் மன்ற கொடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல, அதே பேலட்ல போவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா இந்த சைடுக்கு தாவிட்டாரு. ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அப்படின்றதுனால அதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கொடி நடுவுல பார்த்தீங்கன்னா 2 யானைகள் இருந்தது. யானை அப்படின்றது ஒரு ராயலான ஒரு அனிமல் அண்ட் அதே நேரத்தில் ஒரு வீரமான அனிமல். போர்லலாம் கூட அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ராயலான ஒரு கிரியேச்சரை வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. அண்ட் நடுவில் ஒரு பூ ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, வாகை பூன்னு நினைக்கிறாரு. இந்த போர்லலாம் வந்து மன்னர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா வாகை சூடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பூவுமே நடுவில் வச்சிருந்தாங்க. அண்ட் சுற்றி அப்படியே ஸ்டாரா இருந்தது. கீழே ஒரு 4 ஸ்டார் மட்டும் வெள்ளை கலர்ல இருந்தது. அது என்ன மேட்டர்னு தெரியல. அது ஏதாவது ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் பாட்டு பக்கம் வந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு சினிமா பாட்டு மாதிரி இருந்தது. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா அப்படின்றத கீழே மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த சிங்க பெண்கள் அதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த வரிகள்லாம் வந்து சூப்பரா இருந்தது. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி கொடியை பார்க்கும்போது திடீர்னு ஸ்பெயின் வந்து எனக்கு ரிசம்பிள் பண்ணுச்சு. ஏன்னா FIFA அதிகமாக விளையாடும் போது இந்த பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் அப்படின்லாம் நம்ம வந்து டீம்ஸ் சூஸ் பண்ணும்போது மேலே ஸ்பெயின் தானே இருக்கும். எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு அது இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கீழே நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேன்ஸ் ஆகிய தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நீங்க, நான் வந்து ஒரு நியூட்ரலான ஃபேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். இப்போ விஜய் பிடிக்குதுன்றதுனால அஜித் பிடிக்காதுன்னு கிடையாது. அதே நேரத்தில் அஜித் பிடிக்குதுன்றதுனால விஜய் பிடிக்காதுன்னு கிடையாது. அந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ், ஜென்ரலா ஃபேன்ஸ்ன்னு சொல்லிடுறேன், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றேன். இப்போ வந்து அவர் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். கரெக்டா நீங்க அதை பண்றீங்க, நான் அது எல்லாமே வந்து தப்பு சொல்லல. பட் எதிர்க்க இருக்கவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம். இனிமேல் தளபதி வந்துட்டாரு, எதிர்க்க இருக்கவெல்லாம் வந்தாண்டா அவ்வளவுதான்டா அப்படின்றதெல்லாம் வந்து ஓகே, இது ஒரு சினிமாட்டிக் டைலாக்கா நல்லா தான் இருக்கும். பட் நீங்க வந்து ரியல் லைஃப்ல இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது அது பின்னாடி வந்து அந்த பார்ட்டியே இப்படிதான், அவங்க இருக்கவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை நம்ம வந்து கட்டிடக்கூடாது. புரியுதா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து அந்த கொடியேற்றும் விழா இருக்கு இல்லையா, காலையில நடந்தது. 22 காலையில, அதாவது 22ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில கொடியேற்றும் விழா நடந்தது. அதுல வந்து சில ரிப்போர்ட்டர்லாம் மைக் எடுத்துட்டு போய் உங்க கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி விஜய் வந்து என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படிலாம் கேட்கும்போது அவங்க அதுக்கு வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா, நல்லா பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பட் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து விஜய் சார் எதிர்க்க எவனும் கிடையாது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது, இனிமேல் எல்லாமே சூப்பர், இனிமேல் எல்லாம் சூப்பர் தான். பட் நீங்க வந்து அந்த எதிர்க்க இருக்கவங்களுக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு லெவல்ல வந்து நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன்ன்றது இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட். பிகாஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் பாயிண்டா விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய் சாருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல்ல. அந்த வகையில நீங்க வந்து அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது ஒரு ஒழுங்கான வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலா இருக்கும், பொலைட்டா இருக்கும். இந்த மாதிரி இப்போ கட்சிக்காரங்க இப்படிலாம் பேசுறாங்களா அப்படின்ற ஒரு புது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு நான் நடந்ததை வச்சுதான் இதை நான் சொல்றேன். இது என்னோட பர்சனல் கருத்து தான். தப்பா இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். என்னோட கருத்து இவ்வளவுதான். இந்த கொடி வந்து பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆந்தமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சினிமா பாட்டு கேட்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள்ன்றது ரொம்ப முக்கியம். மறக்காம நீங்க வந்து அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய வீடியோலாம் வந்துகிட்டு இருக்குது. முந்தா நேத்து வீடியோ அடிச்சு தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொனால்டோ வந்தா மட்டும் ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து 2000 பேர் 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நம்மளுக்குலாம் வந்து நீங்க ஆதரவு கொடுக்கும், புரியுதா? ஸோ ஆதரவு கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி சேனல் தான் இது. அண்ட் எஸ், இன்னொரு வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கும் வரை நான் தான் உங்க யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம்.